சொல்லுங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எப்படிங்க இது தனியா வரலாமா இல்ல எப்படி தனியா வரும்? 2-3 நாளும் சேர்ந்து வாங்க. ஒரு ஆள் வந்தா சிறப்பா. ஆணை பெரிய ஆணையம் இருக்குது. பெரிய ஆணை இருக்குது. பெரிய ஆணையம் இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி தோடு. இந்த கண்ணுக்குட்டி எத்தனை உயரம் முடியாது பாருங்க. இது வருங்க ஒரு 15 சைஸ் இருக்கு. இத்த தோடு நிறைய இருக்குது. நிறைய நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்க வருது எனக்கு வையா. அப்ப பார்க்க மேய்க்கலன்னு சொல்லி இப்படி பாக்குறேன். மேல இப்படி பாக்குறதும் அந்த பாறை வெறிய வருது. அது வருது இந்த பாருங்க. அங்க பாக்குறோம் அப்படி. ஐயோ தலை தோடு அப்படியே இப்படி வருது. பராசக்தி உட்கார்ந்த மாதிரி இருக்குது எனக்கு கண்ணுக்கு பார்த்தா. ஐயோ அப்படி கையும் காலால் அப்படி இப்படி 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 நடந்து வருது. சரிங்க. அப்படியே பார்த்தேன். எனக்கு அப்படி பார்த்து அப்படியே குளிர்காய்ச்சலன்னு வந்து அப்படியே சந்தோஷமா இருந்து. சரிங்க. இறங்கி அப்படி போச்சு. அப்பனா இந்த இடத்துக்கு வந்து ஃபேமிலியோட வரலாமா? ஃபேமிலியோட நிறைய வராங்க வரலாம். எல்லாம் வரலாம். எல்லாம் பார்த்துட்டு போகலாம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா யானை இருக்கு அப்படிங்கிற. இருக்குது ஆனையெல்லாம் இருக்குது. வரதால உடச்சிட்டு போயிருக்கு. இருக்கு இதெல்லாம் உடச்சிட்டு போகுது. சும்மா இதெல்லாம் இடத்தான் போட்டுருக்கு இருந்தாலும் உடச்சிட்டு போகுது. உடச்சிட்டு யானையை பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்காம இருக்குமா? இவ்வளவு தூரம் நானா என்ற கண்ணுக்குட்டி இருந்தே இதெல்லாம். ஆமா, இவ்வளவு தூரம் பார்த்துட்டு பயங்கரமான ஆணையம். ஒரு யானை அது இருக்குது. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நீங்க எங்க அப்பா ஊர் வந்து கன்னிமாரிக்கு. அங்க வந்து எங்க மீகர் டேமுக்கு மழை வரேன். சரிங்க. எங்க அம்மா ஊர் தான் இது. எல்லாரும் கடவுள் இதுதான் எங்க அம்மா ஊர். ஐயன் அவங்க சொத்தால. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி வந்து கம்மியா வருது. கம்மி மழை இல்லைங்களே. மழை இந்த மழை இருந்தா வந்து அப்படி கவிஞ்சு போகுது பாத்தீங்க. தண்ணி ஃபுல்லா வருங்க. கவிஞ்சு போகுது தண்ணி. இந்த இது நிறைஞ்சி இப்படி கவிஞ்சு போகுது. அங்க மேக்கா சீதார்குண்டில் இருந்து பழகப்பாண்டியில இருந்து தண்ணி வரும். சீதார்குண்டு வராது, பழகப்பாண்டி. ஆனா வந்து தனியா வரக்கூடாதுங்கிறீங்க. இந்த தனியா ஏன்னு கேட்டா பகல் நேரம் நாங்கெல்லாம் உண்டு. உள்ள போயாச்சுன்னு வேண்டா அங்காரு உண்டு. உள்ள போயாச்சுன்னு வேண்டாம், வரத்துக்குள்ள போயாச்சுன்னு வேண்டா. பின்ன அங்க ஆறு இல்லையா நாங்களும் இப்படி தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் இதுக்குள்ள போயிட்டேன். இதுல நேரா போயிட்டேன். அப்படி போக கூடாது. இது தடை எனக்கு தெரியல. இதுல போயிட்டேன். அதுல நேரா போயிட்டேன். அப்படி போக கூடாது. இதுல இங்க வழி இருந்துச்சு. இங்க வழி இருக்கு. வருவீங்க அதுக்குள்ள போயிட்டேன். போய் அதுக்குள்ள அது வரைக்கும் போயிட்டேன். பயங்கரம் சவுண்ட். திரும்பி ஓடி வந்துட்டாங்க. அப்படி போண்டா. காட்டு போத்தும் கூடி இருக்குது. அது மாதிரி மலை அன்னை ஏதோ மக்களை வந்து தாக்கி இருக்கா யானையும்? அதெல்லாம் நடக்கல. இது வேற நடக்கல. அதை தனியா வர வேண்டாங்க. தனியா வந்தா கொஞ்சம் பயம் தானே. அந்த நரியெல்லாம் பார்த்தா நீங்களும் உண்மையா பார்த்தா ஆனா கைங்கால அப்படியே விரைச்சி அப்படியே நிக்கதான் முடியும். போக முடியாது. இந்த வாரத்து தோடு உண்டு. இத்த தோடு இருந்தாலும் அதோட வர்ணங்களும் அதோட இது பார்த்தா அப்படியே அழகா. என்ன அழகு, பயங்கரமான அழகும் கூட நம்ம பார்த்தா பயந்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்க வர மாதிரி இருந்தீங்கன்னா தனியா வர வேண்டாம். தனியா வந்தாலும் கொஞ்சம் வந்து லேட்டா 10 மணிக்கு மேல காலையில வாங்க. அப்படி காலையில 10 மணிக்கு மேல கூட வரலாம். ஏன்னா காலையில நேரத்துல 6 மணிக்கு 6 மணிக்கு வரக்கூடாது. ஒரு 7-8 மணிக்கு வந்தீங்க ஓகேங்களா? நான் வந்து 8 மணிக்கு தான் நான் வந்திருக்கேன். பரவாயில்ல. இதான் இப்பதான் வராங்க. இப்பதான் கொஞ்சம் கிரௌடு வந்துட்டு இருக்கு. நிறைய வருவாங்க. இன்னும் வருவாங்க. இப்ப கம்மி. நிறைய ஃபேமிலியோட வருவாங்க. நிறைய வருவாங்க. வந்து குளிக்கிறது, அவங்க குளிச்சுட்டு சந்தோஷமா போறத பார்த்தேன் நிறைய. இனிமேல் இந்த வனங்கள்ல காயுது பார்த்தீங்களா? அதனால வெயில் ஆறும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இங்கே வாச்சர் மாதிரி போடுவாங்க, உள்ள கடக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு. இப்போ வரலாம். காஞ்சாச்சுன்னு கண்டா விட மாட்டாங்க. ஏன்னா தீ பத்திடுச்சுன்னா அப்போ அணைக்க முடியாது. நான் வரும்போது அங்கே வரும்போது வண்டியை நினைச்சேன் உள்ள பாட்டிலா கிடைக்குதாங்க. அது நிறைய அதெல்லாம் வருவாங்க. நல்ல பாட்டிலு வருவாங்க. இந்த இயற்கையை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம தான் பார்த்துக்கணும். குடிச்சாச்சுன்னு கண்டா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்கண்ணு, நாங்கள் போகிற மாடு வேலை பார்த்து. சரிங்க.